ஆண்டு நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. நம்மை கனப்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. சத்தியம் பைபிள் முழுக்கதான் நம்மை கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை, தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை அவர் நிச்சயமாய் கனப்படுத்தி மேன்மைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த உடனே உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் சொன்னார். உபாகமம் 28:1 கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அவை நம்மளை மேன்மைப்படுத்துகிற தேவன். யோசுவாவை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னாரு, கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். ஆமேன் சொல்லுங்க. உங்களையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். ஆமேன். அதற்கான பின்னணியும் பேக்ரவுண்டு இப்படிதான் இருக்கணும் என்கிற சட்டத்திட்டங்கள் கிடையாது. படிப்போ, உயரமோ, அழகோ, ஜாதியோ, மதமோ கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான், அவரை முழு இருதயத்தோடு தேடுகிற பிள்ளைகள், முழு மனதோடு தேடுகிற பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார். ஆமேன். நீ வாசித்த சங்கீத பகுதி ரொம்ப முக்கியம். வீணரோடும் பரியாச மனிதர்களோடும் குறை சொல்கிறவர்களோடும் ஒரு நாளும் கலப்படம் இருக்குமே நாள். ஆமேன் சொல்லுங்க. ஒரு நாள் வரும், ஆண்டவரே சொல்லுவார், அப்பா கலப்படம் எது ஒரிஜினல் எது எனக்கு தெரியலப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டுருவார். உலகத்திலேயே ரொம்ப மோசமானது வெயிட்டிங் லிஸ்ட்ல இருப்பதுதான். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். நான் ட்ரெயின் டிக்கெட் எல்லாம் போடும்போது கன்ஃபார்ம் ஆயிட்டா பரவாயில்ல, ஏதாவது தெரியும். ஆர்எஸ்சி விழுந்துட்டா கூட சீட்டு கன்ஃபார்ம். நான் நிறைய முறை வெயிட்டிங் லிஸ்ட் அதை நம்பி ஏறிடுவேன். ஒரு கட்டத்துல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, டிடி வந்து இப்ப இறங்குங்கன்றாங்க, அரக்கோணத்துல இறங்கிடுங்க, கன்ஃபார்ம் டிக்கெட் இல்லைன்னா ஆர்எஸ் வரக்கூடாது. எங்க சித்தப்பா பேரை சொல்றேன், ஓஎஸ், இன்னும் ஜாயின்ட் செக்ரட்டரி பேர் தங்கவேல் பிள்ளைன்னு சொல்றேன், அங்க இருந்தாரு, பெரம்பூர்ல இருக்காரு, இப்ப வேணா போன் பண்ணு, ஒன்னும் முடியான்ட்டாரு. கடைசியில பார்த்தா பயம் ஒரு பக்கம், பாத்ரூம் கிட்ட உட்காந்துருக்கலாம். அப்புறம் அவரே வந்து ஒரு சீட்டு, ஒரு பர்த் காலியர் உட்காருங்கன்னாரு. வெயிட்டிங் லிஸ்ட் ரொம்ப, அது வந்து கேட் ஆன் த வால் மாதிரி, கேட் ஆன் த வால். பூனை இந்த பக்கம் விழலாம், இந்த பக்கம் விழலாம். ராமேன்னு சொல்லுங்களேன். ஆனா அப்படியே பார்த்துட்டு இருக்கோம், குறுன்னு பார்க்கும். அது போல வெயிட்டிங் லிஸ்ட் நம்மளை போட்டுருவாரு. நான் திரும்ப எச்சரிக்க வேண்டிய இடத்திலும் ஊழியனாய் இருப்பதினால். ராமேன்னு சொல்லுங்களேன். நம்ம குழாவுகிற, ஐக்கியம் வைத்துகிற எல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்கணும். ஆமே. கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள், ஒரு அழியிலே சொல்லுங்களேன், சொன்னா கேட்டுக்கிற பிள்ளைகள், கீழ்ப்படுகிற பிள்ளைகள், அப்படிப்பட்டவர்களோடு நம்ம இருந்தாதான் கடைசி வரை ஆமேன் தேவ சமூகத்திலே நம்மால ஆமேன் நாம் தாங்கி நிற்க முடியும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தில் நீங்கள் போய் எதை கேட்டாலும் பிதாவிடத்தில் பெற்றுக் கொள்ளும்படியாகவோ நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி உங்களை நான் ஏற்படுத்தினேன். I have appointed you to bear more fruits. அதிக கனிகளை கொடுக்க. அதிக கனி என்ன? ஆப்பிள், ஆரஞ்சு எல்லாம் வாங்கி வந்து கொடுப்பதா இல்ல. கனிகள் நம்ம எல்லாரும் தெரியும், எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி கொள்ளுவோம். ஆமென். கலாத்தியர் 5:21 முதல் வாசுகிற அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இச்சேடக்கம், ராமைன்னு சொல்லுங்களேன், நற்குணம், விசுவாசம், இவைகளிலே கனிகளை கொடுக்கதான் தேவன் உங்களை என்னை தெரிந்து கொண்டார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்படி கனி கொடுக்கும் போது கவனிங்க, அந்த செடி தான் கனி கொடுக்கும் இல்லையா? மரம், அந்த செடியும் மரத்தையும் ஆண்டவர் அடிக்கடி காப்பாச்சு, அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி. வசனம் இருக்கு, ஏசியல் சொல்ற, அடிக்கடி நான் தண்ணீர் பாய்ச்சி, அடிக்கடி காப்பாச்சு, அடிக்கடி விசாரிக்கிற தேவன். அல்லேலூயா. அப்ப தாவீது ஒரு நல்ல கனி தரக்கூடிய மரமாய் வாழ வேண்டும் என்று விரும்பினார். அதனால இன்னைக்கு வாசித்த சங்கீதத்தில், ஆண்டவரே என்னை நியாயம் விசாரியும். அழிலே சொல்ல மாட்டேன், ஆமா கர்த்தர் நல்லவர், நீங்க செஞ்சதுனால நானே செய்வேன். நம்ம அப்படின்னு இன்னைக்கு போகிறத பார்க்கிறோம். ஒரு வளருகிற சபையா இருந்தாலும் கர்த்தர் அதுல குவான்டிட்டியை விட குவாலிட்டி அதிகமா எதிர்பார்ப்பார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எண்ணிக்கைகள் முக்கியம் அல்ல, அதுல தரங்களை பார்க்கிறார். ஒரு அழியிலேயே சொல்லுங்க, ஒரு 5 பேர் 10 பேர் நம்ம கூடுறோம், அதுல தரம் இருக்கிறதா, குவாலிட்டி இருக்கிறா. குவான்டிட்டி பெருசு இல்ல, குவாலிட்டி உள்ள ஒரு தரம். ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்களா, சர்ச்சுக்கு வரவங்க இருக்கிறாங்களா, கர்த்தரை தேடுறவங்க இருக்கிறாங்களா, நல்ல நல்ல மனம் திரும்புறவங்க இருக்கிறாங்க, தவறு செய்து இயற்கை மனம் திரும்புறவங்க இருக்கிறாங்களா. ஒரு அழியிலேயே சொல்லுங்க, வேதத்தை வாசிகள் இருக்கிறாங்களா, அடிக்கடி கெட்ட வார்த்தை பேசாம இருக்கிறாங்களா, அடிக்கடி விபச்சார பாவம் இதுல விழாம இருக்கிறாங்களா, இதெல்லாம் நம்ம தெரியும். போக போக கனிகளை நாம் அறிந்து கொள்ளும். ஆகவே ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் அருமையான தேவ பிள்ளை, ஆண்டவர் ஒரு வசனத்தை இன்னைக்கு நமக்கு சொல்ல விரும்புகிறார். ஏசாயா 43:4, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். அல்லேலூயா. திரும்ப அந்த வார்த்தையை ஞாபகப்படுத்துறாரு. ஏற்கனவே இது நம்ம அனைவருக்கு தெரியும், திரும்ப இன்னைக்கு ஞாபகப்படுத்துறார். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், உன் ஜீவனுக்கு ஈடாக நான் ஜனங்களை தருவேன். ஒரு ஆமே சத்தம் வரமாட்டேங்குது. அல்லேலூயா. ஆண்டவர் பார்வைக்கு அருமையாய் நடக்க. ஆமென். அல்லேலூயா. நம்ம ஆயத்தமாயிட்டா போதும், ஆண்டவர் நம்மளை கனப்படுத்தி கொண்டே வருவார். ஒரு அழியிலே சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுவோம். அல்லேலூயா.
கத்தனால பிசாசு பாருங்க அப்படிதான் வஞ்சிப்பான், வீணர்கள் அப்படிதான் வஞ்சிப்பாங்க. ஜபிக்கிறவங்க சபை கொண்டு வர மாட்டாங்க. ஒரு அழிலியோ சொல்லுங்க, நல்ல அபிஷேகம் பெற்ற வரங்கள் பெற்றவங்க வராதபடி கெடுப்பான். ஆமென். ஆலயத்தை விட்டு தூரப்படுத்துவான், கர்த்தரை விட்டு தூரப்படுத்துவான். ஆனால் நிச்சயமாய் சொல்லுகிற கர்த்தரிடத்துல என்னை விசாரியும் ஆண்டவரே, ஆமென், என்னை நியாயம் விசாரியோ, என்னை சோதித்து பார், என்னை புடமிடும் என்று சொல்லுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆமென் வெள்ளி ஆமென் தங்கத்தை போல் மிளிர பண்ணுவார், ஜொலிக்க பண்ணுவார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டேன். அதனாலதான் ஆண்டவர் வசனம் சொல்லுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார். யாரை பார்த்து? அவரை பார்த்து. அவள் வந்துட்டாளா, அவன் வந்துட்டானா, வரலையே, ஆமென். அது பிரகாசம் அல்ல, மங்கி போகும். இருக்கிற பிரகாசம் மங்கி நான் வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன். ஒரு அலையிலையோ சொல்லுங்க, சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அவை புடமிட நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமே சேர்ந்து அந்த வரிய பாடலாம். அந்த வார்த்தை, பொருத்தனைகள் நிறைவேற்றி தோத்திரங்கள் செலுத்துவேன், பொருத்தனைகள் நிறைவேற்றி தோத்திரங்கள் செலுத்துவேன், ஆராதித்து உம்மை உயர்த்துவேன், நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, ஆராதித்து உம்மை உயர்த்துவேன், நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை ஆமே ஆமே சேர்ந்து பாடுமா. உம்மை தேடாத நாட்களும் இனி வேண்டாம் அப்பா, ஒவ்வொரு நாளும் உம்மை தேட வேண்டும். பொருத்தனைகள் நிறைவேற்றி சோத்திரங்கள் செலுத்துவேன், பொருத்தனைகள் நிறைவேற்றி செலுத்துவேன், ஆராதித்து உம்மை உயர்த்துவேன், நம்புங்கப்பா உங்க சபையை, ஆராதித்து உம்மை உயர்த்துவேன், நம்புங்கப்பா உங்க சபையை, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும். அடுத்தது போடுமா? நம்ம ஏமா போட மாட்டோம். புடமிடும் போல என்னை புடமிட்டீர், வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், நான் சுத்தமானேன், ஆமே. ஒரு நிமிஷம் அந்த வரி பாடும்போது நம்ம உண்மையை உட்கார்ந்த இடத்துல சொல்லலாம். வெள்ளியை போல புடமிடு, வெளியிலேயே சொல்ல மாட்டேன். யாருக்கும் அனுபவம் இருக்கும், நானும் பார்த்திருக்கிறேன். நிறைய நகை 500 ரூபாய்க்கு வாங்கினேன். அப்போ பவுன் அப்படி கொண்டு வந்தாங்க ஊர்ல இருந்து. நான் கூட போனேன் ஊருக்கு வந்து டி நகர்ல. ஆசாரியர் நம்ம தெரிஞ்சவங்க மூலமா ஆள் பிடிச்சு ரொம்ப ஆசிட் போட்டு திரவகம் போட்டு அந்த கல்லுல தங்கத்தை திருடாத கொஞ்சமா எடுக்கிற அப்படி கொஞ்சம் உத்தமமா அப்படி போய் உட்காந்தா அவன் ஊத்துறான் பாருங்க, உருக்கி அப்படியே பளிச்சுன்னு தெரியுது நெருப்பு. அது எல்லாம் உள்ள போட்டாங்க. எனக்கு பயம், என்னடா பார்த்தா கடைசி திரும்ப அப்படியே ஒரு ராடு மாதிரி வருது வெளியே, என்ன அச்சிருக்காது. அது திரும்ப எடுத்து போடலாம், திரும்ப உருக்கி சுத்த பொண்ணாக. நான் 1/2 மணி நேரம் உட்காந்து பார்த்தேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அதில் செய்யப்படுகிற தங்கம் ஒரு ஆமேன்னு. இன்னும் 24 கேரட் இருக்கு, எதுவுமே கலக்காம பியூர் கோல்டு, மலையா கோல்டுன்னு ஒண்ணு இருக்கு, அது இன்னும் பியூர். அப்படிலாம் நிறைய இருக்கு தங்கத்துல. ஆண்டவர் உங்களை என்னையும் இந்த பூமியில வாழும் போது நிச்சயமா சொல்லுகிறேன், அம்மே தங்கத்தை போல் ஜொலிக்க பண்ணுவார். ஒரு அழியா சொல்லுங்களேன். நம்ம மாட்டிக்கிற தங்கம் எல்லாம் கூட ஆமே மனிதர்கள் பார்த்துட்டு ஆமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களை என்னைய தங்கமாய் மாற்ற விரும்புகிறார். ஆமே அந்த உணர்வோடு தயவு செய்து இதுவரை நம்ம வாழ்க்கை எப்படி இருந்தாலும் திருமண சொல்லுகிற எச்சரிப்பாகவோ தேவன் பேசக்கூடிய நம்ம பிள்ளைகள் இருக்கு, பிள்ளைகள் வாழ்க்கை கட்டு எல்லாம் கிராண்டடா எடுத்துக்குவாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பிள்ளைகள் துணை போய் இருக்கிறது நான் அறிந்திருக்கிறேன். சில பிள்ளைகள் தவறுகளுக்கு துணை போயிருக்கு. நான் யாரு மேலேயும் வேண்டும் என்று சொல்ல மாட்டேன். ஆனா அந்த நாட்கள்ல சில நாட்கள்ல அவர்களுக்கு உடந்தையா இதெல்லாம் ரொம்ப ஆபத்தானது. கைகளை உயர்த்தலாம், ஆண்டவர் நல்லவர், துக்கப்படுவாருங்க. ஆகவே இந்த வரியை பாடும்போது ஆமே நம்ம உண்மையை ஒப்பு கொடுத்து ஆமே அல்லேலூயா. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர்,
வெள்ளி அதனால் நான் சுத்தமானேனே. ஹல்லேலூயா. சுத்தமானேனே பொன்னாக துலங்க செய்தீரே. ஆகாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும். உங்களை புடமிட ஒப்பு கொடுக்கும் போது அடுத்த வரி பாடுறது நிறைவேறும். ஹல்லேலூயா. அலைச்சல்கள் எண்ணிய கண்ணீரும் துருத்தியில் அலைச்சல்கள் வைத்து நன்மை தருபவரே. நம்புவேன் நான் எல்லா நாளிலும் அதை வைத்து நன்மை தருபவரே. Jesus, amen. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, நாட்களும் இல்லையே, பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும். உம்மை அல்லாமல் உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா சபையை, நம்புங்கப்பா உங்க சபையை, நம்புங்கப்பா உங்க சபையை. நல்லவர் மேன்மை படுத்துகிற ஆண்டவர். ஆமே. 43:4 அந்த வார்த்தை என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், அதனால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை சிநேகிக்கிறபடினாலே, நம்மை அருமையானவர்களை பார்க்கிறபடினாலே, ஆமேன், நமக்கு மனுஷர்களை தந்திருக்கிறார். ஆமேன். இந்த மனுஷர்களை தான் நம்ம வேறு பிரிக்க தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மனுஷர்களிடத்துலாம் நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். இந்த மனுஷர்களிடத்துல தான் நம்ம ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். நீதிமொழியில் வாசிக்கிறோம், ஞானம் உள்ளவன் ஆமேன் ஞானம் உள்ளவர்களோடு சேர்ந்து கொள்ளுவார்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். துன்மார்க்கரோடு சேருகிறவர்கள் கனவீன பரியாசப்படுத்தப்படுவார்கள். இன்றைக்கு தெரியும், ஒரு நாள்ல பரியாசப்படுத்தப்படுவோம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. நிறைய சவால்கள் வரலாம், நிறைய எதிர்ப்புகள் வரலாம், பயமுறுத்தல் வரலாம். ஆனால் தேவன் பக்கம் நிற்கும் போது, அல்லேலூயா, தேவனோடு சேர்ந்து கொள்ளும் போது, ஆமேன், நிச்சயமாய் ஒரு நாள் ஆமேன் துன்மார்க்கரின் கூட்டம், அதான் வசனம் சொல்லுது, சங்கீதம் 75:10 நினைக்கிறேன், துன்மார்க்கருடைய கொம்புகள் எல்லாம் வெட்டி போடப்படும், நீதிமானுடைய கொம்புகள் எல்லாம் உயர்த்தப்படும். ஒரு ஆமேன் சொல்லாம, துன்மார்க்கருடைய கொம்புகள் எல்லாம் கர்த்தர் வெட்டி போடுவார், நீதிமானுடைய கொம்புகளை கர்த்தர் ஆமேன் உயர்த்துவார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவே அருமையானபடியினால் கனம் பெற்றாய். அப்ப நீங்க ஆண்டவருக்கு அருமையா நடக்கணும். என்ன பண்ணும்? நான் நல்ல பிரசங்கம் பண்ணிட்டா அருமையானவர் என்று என் வேதம் எனக்கு சொல்லல. நான் நல்ல ஒரு பரிசுத்தவானை போல நான் ஒரு சின்ன ஒரு ஆக்ட் பண்ணனா நான் என் தேவ பார்வைக்கு அருமையானவன் என்று சொல்லவில்லை. ஒவ்வொரு நாளும் ஜீவனை கொடுத்த ஆண்டவர் காலை முதல் இரவு வரை ஆமே நம்ம கடந்து வருகிற பாதைகள், ஆமே நம்முடைய சிந்தனைகள், சந்திக்கிற மனிதர்கள், சபைக்குள்ள விசுவாசிகள், இந்த சூழ்நிலைகளை ஏன் நம்ம நடத்துகிறார்? இவர்களுக்கு மத்தியிலே நாம் எப்படி வாழுகிறோம்? அல்லேலூயா. எப்படி என் பிள்ளை என்னை சார்ந்து கொள்ளுகிறான் பாருங்க. சென்னையில 1 கோடிக்கு மேல இருக்கிறான். மேல வந்து போகிறவர்கள் ஒரு 15 லட்சம் ஒரு புள்ளி வர சொல்லுது. அரக்கோணம், வேலூர் இப்படி வந்து வேலை பார்த்துட்டு போறவங்க நிரந்தரமா இருக்கிறவர்கள் 1 கோடி ஏறக்குறைய. ஏன் ஆண்டவர் உங்களை என்னை மட்டும் தெரிந்து கொண்டார்? யோசிச்சு பாத்தீங்களா? என்னைக்காவது ஏன் உங்களை மட்டும் ஆண்டவர் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? என்னை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? நீங்களே பார்த்திருப்பீங்க, ஆண்டவருக்கு ஊழியர் செய்தார், செய்யலன்னா
முடியாது. அல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க கிறிஸ்தவன் என்று அவர்கள் ஐடென்டிட்டி உங்களை பண்ணியிருந்தா நிச்சயமா பார்த்திருப்பீங்க. நிச்சயமா அவங்க உங்களை குறித்து ஒரு உயர்ந்த எண்ணம் தான் வச்சிருப்பாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். தாறுமாறு பேச்சுகள், பொய்கள், நம்முடைய நடத்தை, அதனால கெட்ட பேர் ஆண்டவருக்கும் உண்டாகும், சபைக்கும் உண்டாகும். ஆனால் கூடுமானவரை நம்ம அமைதி ஆண்டவருடைய அன்பில நிலைச்சிருந்தால் நிச்சயமா சொல்லுவாங்க, அவங்க நல்ல ஒரு சிஸ்டர் ஒருத்தர் இருக்கிறாங்க, நல்ல ஒரு பிரதர் இருக்கிறாரு. ஆமே, ஒரு அடியிலேயே சொல்ல மாட்டீங்களா? நம்ம சர்ச்சுக்கு வர ஒரு பிரதர் வேலை பார்த்தாரு, ஆஸ்ட்ரா மோட்டால வெஸ்ட் பிரதர் தான். அப்ப அங்க போஸ்கோ பிரதர் குடும்பம் வந்துட்டு இருக்கிறாங்க. அங்க அவங்க வந்து பக்கத்து காட்டு பக்கம் சிபிஎம் போறவங்க, அந்த சர்ச் போறவங்க, சின்ன வயதுல இருந்து பிறந்து வளர்ந்தது அங்கதான். அப்ப அவர் சொல்லுவாரு, எல்லாம் சர்ச்சுக்குள்ள போயிடுவாங்க, நான் மட்டும் 2 லிட்டர் கோக் பாட்டில வாங்கிட்டு சிப்ஸ் பாயிட்டு பெருசு வாங்கி பின்னாடி உட்காந்து வரான். உட்காந்து அவன் பாடிட்டு எடுத்துக்கிட்டே இருப்பான். ஏன்னா அவங்க என்ன, அம்மா அப்பா பக்தி உள்ளவர்கள். அவங்க வந்து மெடிக்கல் ஆபீசர். அந்த அம்மா கிருபை இல்லம்னு பூந்தமல்ல 3 மாடி அடுக்கு மாடி வீடு, சொந்த வீடு, நல்ல கனமுள்ள ஒரு குடும்பம், ஒரு பொண்ணு ஒரு பையன் தான். இந்த பிரதர் வந்து அங்க போய் கொண்டிருக்கும் போது அவங்க தங்க மகளுக்கு அந்த வீட்டை கொடுப்பதற்காக திட்டம், அந்த பத்திரத்தை வாங்கி லோன் வாங்குவதற்காக மருமகனுக்கு பத்திரத்தை கொடுத்திருக்கிறாங்க. கொடுத்து அந்த மருமகனும் மாமியார் அவங்களோட நல்ல ஐக்கியமா இருக்கிற அந்த அதே சபைக்கு போறோம். அந்த நாட்கள் போக போக மகனையும் மருமகளையும் ஒரு சின்ன ரூம்ல வச்சுட்டாங்க. இங்கதான் நீங்க இருக்கணும், காலி பண்ண மாட்டேன்றீங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு. அப்போ இந்த சூழ்நிலை தான் சபைக்கு போக பிடிக்கல. அப்போ இவரை பார்த்துருக்கிறாங்க, நீ எந்த சர்ச்சு போறீங்க, எவ்வளவு திட்டினாலும் அமைதியா இருக்கிறீங்க, சிரிக்கிறீங்க, என்ன ஆபீஸ்ல அவ்வளோ கஷ்டம், அந்த டொயட்டோ ஆபீஸ்ல. அப்ப சொல்லிக்கிறேன், இங்க ஒரு சர்ச்சுக்கு போறேன் வாங்கன்னு நம்ம சர்ச்சுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. வந்து சில நாட்கள் போக போக வீட்டுல ரொம்ப பிரச்சனை, வீடு காலி பண்றீங்களா இல்லையா அப்படின்னு பரிசுத்தவான் சொன்னாராம். போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு. உங்களுக்கு தெரியும் நான் யார சொல்றேன். போகிற சர்ச்ல அவர் பேர் பரிசுத்தவான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்க, சத்தமா ஒரு அழிலே சொல்லுங்க. ஆமா, பரிசுத்தவான் வார்த்தையை காத்துட்டு இருக்கோம். இதுல இருந்து எனக்கு தெரியும் ஃபுல்லா. என்ன காத்துரு, திடீர்னு ஒரு நாள் சொன்னாராம், சொல்லி கேட்கலையா, கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. நம்ம என்னைக்கா அப்படி சொல்றோமா, போலீஸ் போங்கன்னு? அழிலே சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி நடக்கல, நம்ம சத்தியத்தை தெரிந்து கொள்கிறோம். ஆமே, போகாத நீங்க வேணாம். ஆனா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. கொடுத்த அடுத்த நாள் நானும் ஸ்டேஷன் போய் இன்ஸ்பெக்டர் பார்த்து, அப்ப லாயர் ஒருத்தர் வச்சிருந்தார். இவரும் பயந்து போய் ஒரு லாயர் வச்சிருந்தார். நான் முதல்ல சார் யார் லாயர் அப்படின்னு, அவரு டாடா சுமோல வந்திருந்தார். அவரை கூப்பிட்டு வந்தார். தயவுசெய்து வேணாம் சார், நான் பாத்துக்கிறோம், தப்பா நினைக்காதீங்க. உடனே இவரை மட்டும் கூட்டிட்டு போனார் லாயர் தனியா. ஒரு 2000 ரூபாய் கொடுங்க, நான் போறேன், வந்ததுக்கு கொடுத்துருங்க. என்னை பார்த்தாரு, கண்ணு காமிச்சார். 2000 ரூபாய் முடிஞ்சு போச்சு, போயிட்டார். உள்ள இன்ஸ்பெக்டர் பார்த்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை. அவங்க அம்மா அப்பாவுக்கு போனா அவங்க என்ன பாஸ்ன்னு ஏத்துக்க விரும்பல. உங்களுக்கு தெரியும், நான் வார நாட்கள்ல டிஷர்ட் எல்லாம் போடுவேன், வெளியே வருவேன். அப்ப அவங்க பார்த்துட்டு என்ன பாஸ் உட்காருன்னு கூட சொல்ல. இந்த நிலைமையில போயிட்டு இருக்கல, இதற்கு பதிலாக இன்னொரு இடத்துல நிறைய இடம் இருக்கு, அதை இவர் பேருக்கு கொடுக்க வாங்கி பத்திரப்பதிவு செய்து, அவன் லஞ்சம் கொடுக்காமல். அங்கேயும் ஒரு கிறிஸ்தவர் இருந்தார், சிவர்முது பத்திரப்பதிவு ஆபீஸ்ல போய் பதிவு பண்ணி அதையும் வாங்கி. ஒரு அழிலே சொல்லுங்க, சத்தமா சொல்ல மாட்டீங்களா? நாட்கள் போக அவர் சொன்னாரு, எங்க அம்மா செத்தா நான் போக மாட்டேன், மூஞ்சில கூட முடியும். நான் எனக்கு அடுத்த வார்த்தை சொன்னேன், அம்மே அப்படி ஒரு செய்தி வந்தால் நான் போவேன், என் பின்னாடி நீங்க வரணும். ஒரு அழிலே சொல்லுங்களேன், சத்தமா சொல்ல மாட்டீங்களா? தைரியமா உள்ளதை சொல்றேன், ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உங்க அம்மா அப்படி செய்தி வந்தா நான் வருவேன் முன்னாடி, என் பின்னாடி வந்துதான் ஆகணும். இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? நாட்கள் போக போய் இது நடந்து பல வருஷங்கள் அண்டர்கிரவுண்ட் சர்ச்ல நடந்து, அதுக்கப்புறம் பாருங்க இதுவரை தொடர்ந்து வராங்க. ஒரு நாள் அம்மா போன் பண்ணாங்களாம், உடம்பு சரியில்லை கூட்டு போடா டாக்டர், கார் எடுத்துட்டு போயிருக்கிறாரு. போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு போன் வருது. ஏன்னா நான் அம்மா பேசணுமா. அவங்க சொல்றாங்க, என்கிட்ட இவ்வளவு நாள் இருந்தான், ஒரு சாமி பாட்டு கூட கேட்க மாட்டான், அப்ப கார்ல என்ன ஏத்திட்டு போறான், வெறும் ஏசப்பா பாட்டா போடுறான். ஒரு அழிலே சொல்லுங்க. 10 முறை பாஸ்ட்னு சொல்லியிருப்பாங்க, பாஸ்டர் ஏசப்பா அன்னைக்கு சொல்ல மறுத்தார்கள். வராம வெளி தோற்றமும் நம்முடைய பாரம்பரியமான சடங்குகளும் நம்மை தேவ பிள்ளைக்கு தேவனுக்கு அருமையாய் காட்ட முடியாது. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன், சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஒரு குறிப்பிட்ட நபர் மட்டும்தான், யாரையோ நம்ம ரொம்ப விரோதிகள் போல யோசிச்சு பாருங்க. நம்ம யாரும் விரோதி இல்ல, யாருக்காவது ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதியா இருப்பாங்க. இவங்க நம்மளோட இருக்காங்க, அவங்களும் விரோதி. இப்படி சுத்தி வளைச்சு பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பிரிவினை ஆவிகள். இன்றைக்கு பிரிவினை ஆவிகள். ஆண்டவர் சொல்ற, அதை நான் வெறுக்கிறேன், அருவருக்கிறேன். அழிலே சொல்ல மாட்டீங்களா? ஆமா, அருவருக்கிறேன். அது ஆண்டவர் சொல்றாரு, என்ன சோதித்து பாரு, என்ன நியாயம் விசாரி. எவ்வளவு அழகா இருப்பார். நியாயம் எங்க விசாரிப்பாங்க சொல்லுங்களேன்? எங்க விசாரிப்பாங்க நியாயம்? கோர்ட்ல தான் விசாரிப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்ற, நான் நீதிபதி. ஆமே, உன்ட தவறே இருந்தாலும் நான் தூசிக்க மாட்டேன், வெளியே சொல்ல மாட்டேன். அழிலே சொல்லுங்க, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் கடலின் ஆழத்துல உடைய தப்பிதங்களை நான் தூக்கி போடுவேன். ஆமேன்னு சொல்லுங்களேன், சத்தமா சொல்ல மாட்டீங்களா?
நடந்து இந்த சூழ் நடந்து அமைப்பு பாருங்க. அவங்க வீட்டுக்கும் போக வர ரொம்ப ஐக்கியமா இன்றைக்கு அந்த குடும்பத்தோடு. ஆமென். ஒருவேளை நான் அன்றைக்கு என்னிடத்தில் வந்தபோது ஒரு 2-3 பேர் வராங்க ஆத்துமா. கவனிக்கிறீங்களா? நீங்களும் ஊழியரை தெரிஞ்சுக்கணும். ஆமென். 3 பேர் வராங்கன்னு அவங்க சொன்னாங்களா, நீ ஒரு கம்ப்ளைண்ட் கொடு. ஒரு அடியில உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. அண்ணன்ற பொருள் அக்கான்னு வருவாங்க. அக்கா நீ அக்கா விடுற, அண்ணா ஏன் விடுற, அவரை விடாத, ஒரு வலிச்சு கட்டு, நீ ஒரு வார்த்தை பேசு, நீ ஒரு ஸ்டேட்டஸ் வை, டிபியில வை, இதை வை, நான் வசனம் தரேன் உனக்கு. இப்படிதான் ஏத்தி விடுவாங்க. ஒரு அழியிலே சொல்லுங்களேன். ஏத்தி விடுற ஆட்களை நீ பாருங்க, கவனிச்சு பாருங்க. சபைக்கு ஒழுங்கா வர மாட்டாங்க, நேரத்துக்கு வர மாட்டாங்க, ஜெபத்துக்கு வர மாட்டாங்க. நல்ல கவனிங்க. நல்ல தூங்கி தூங்கி எப்போ வழிவாங்க. உண்மையான கீழ்ப்படிதல் இருக்காது. ஆனால் ஆண்டவன் நமக்கு கற்றுத் தருகிறார், உன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகாதே. ஆமே. கர்த்தர் உன்னை அருமையாய் பாரு. நம்ம இடத்தில் குறைகள் உண்டுதான், தவறின பிள்ளைகள் தான். ஆனால் ஆண்டவரின் நியாயம் விசாரிக்க நான் முழுமையாய் ஒப்பு கொடுக்கும் போது ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அவன் துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் இராதபடி கர்த்தர் அவனை நீதிமானை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமே. அருமையான படியினால். அப்ப எனக்கு எவ்வளவு ஆச்சரியம். பாரம்பரியமா இருந்து கர்த்தர் இங்க கொண்டு வந்த ஆமே அன்பை காட்டி இன்னைக்கு குடும்பமா ஐக்கியமா இருக்கிற அருமையானபடியினால் கனம் பெற்றாய். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 3. திருப்பிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கிறேன். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. சாலமோன் எதையோ ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். அது ஆண்டவர் பார்வை உகந்ததாய், அருமையானதாய், பிரஷியஸா, வெளியேற பெற்றதாய் கர்த்தர் பார்க்கிறார். இதான் சுருக்கமான ஒரு செய்தி. ஆண்டவரிடத்தில் சாலமோன் ஏதோ ஒன்றை கேட்கிறான். கர்த்தர் சொல்றாரு, இது எனக்கு அருமையாய் இருக்கிறது. ஆமென். என்ன கேட்டான் அதை மட்டும் பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். 9ஆம் வசனம் 8-9. நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காதமாய் லக்கத்திற்கு உட்படாதமான திரளான ஜனங்களாகி உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவோ நன்மை தீமை இன்னதென்று வரையறுக்கவோ அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தரலும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும்? நான் வசனங்களை அப்படியே ஒவ்வொரு திரும்ப ஒரு வசனத்துக்குள்ள போட்டு சின்ன ஒரு செய்தியை கொடுத்து முடிக்க விரும்புகிறேன். சாலமோன் ராஜாவா இருக்கிறார். சாலமோன் ஆண்டவர்கிட்ட போய் சொல்றாரு, நீர் தந்த இந்த ஏராளமான ஜனங்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். என்னை ராஜாவா ஏற்படுத்தின, நான் ராஜாவா இருக்கிற இந்த சமஸ்தானத்தின் ஜனங்கள் சொல்லல. புரியுதா உங்களுக்கு? நீர் தந்த உம்முடைய ஜனங்கள். ஒரு அழிலிய சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில எப்பொழுதும் கர்த்தர் கொடுத்தார் என்பதை மறக்கவே கூடாது. ஒரு அழிலிய சொல்லுங்களேன். எப்ப மறக்கிறோமோ மறக்கடிப்பாங்க ஜனங்கள், மறக்கடிப்பாங்க. ஏன்? உங்களுக்கு என்ன வசதி இல்லையா? உங்களுக்கு என்ன அழகு இல்லையா? உங்களுக்கு என்ன வயசு இல்லையா? உங்களுக்கு என்ன பேச தெரியாதா? பாஷ் அப்படிலாம் விடக்கூடாது. கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பண்ணுங்க, பேசுவாங்க. ஆனால் சாலமன் பாருங்கள். ஆனா அவங்க வாழ்க்கை எப்படி போனாலும் விட்டுருவாங்க. அவங்க வராம கூட போயிடுவாங்க, வேற எங்கேயா போவாங்க, இங்க நடக்கும், வேற எங்கேயா போவாங்க. ஒரு கீழ்ப்படிதல். நான் திரும்ப திரும்ப இதையே சொல்றேன். தேவன் உங்க மீது என் மீது வைத்த அன்பு பெரியது, அன்பு பெரியது. காலங்கள் முடியல, இன்னும் நிறைய இருக்கு. ஒரு அழிலியா சொல்லு. நான் கூட சின்னதுல உட்காந்து யோசிப்பேன், ஊழியம் அவ்வளவுதான் மூடு, என்னடா அடுத்து என்ன பண்ண போறேன். அப்ப ஆண்டவர் பேச, இல்லப்பா நீ நினைக்கிற மாதிரியா கிடையாது. திடீர்னு ஒரு நாள்ல ஒரு அழிலியா சொல்லுங்களேன், இதே பகுதியில ஜனங்களை நான் கொடுப்பேன். ஜனங்கள் வந்தா நான் தடுத்து நிறுத்த முடியுமா? முடியாது. ஆயிரக்கணக்கில் 100 ஜனங்கள் வருவார்கள், நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அது தேவனால் மட்டுமே கூடும். அத பைபிள் சொல்லு, லூக்கா 18:27, மனிதனால் கூடாதவைகள் என் தேவனால் கூடும். அழிலியா சொல்லுங்க. ஏங்க மரியாளும் மார்த்தாலும் அழறாங்க, அழுதுட்டு இருக்க. 4 நாள் ஆச்சு. ஏசப்பா வராரு வீட்டுக்கு. ஒருத்தி வந்து பாக்குறா, இன்னொருத்தி போய் சொல்றா, வா ஏசு கல்லறை கூப்பிடுறாரு. போறாங்க. போற வழியில அந்த வாய் சும்மா இருக்க பாத்தீங்களா? நீர் மாத்திரம் இங்க இருந்திருப்பேர், ஆனால் என் சகோதரன் உன் நண்பன் அம்மை மரித்திருக்க மாட்டான். ஒரு அழிலிய சொல்லுங்க. அந்த நாள்ல இயேசு இல்லைங்கிறத இயேசு உயிரோடு கூட வந்து கொண்டு இருக்கும் போது சொல்லி புலம்புகிற கூட்டம் சபைகள்ல உண்டு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அன்னைக்கே நீ பேசியிருந்தா, அன்னைக்கே முகத்தை காமிச்சிருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்குமா? பேச தூண்டி நல்ல தேவனுக்கு விரோதமாய் பிசாசு நம்ம நடத்துவான், சபையை நடத்துவான். இதான் அவனுடைய எண்ணம். ஆனால் பாருங்க, அழகா அண்ணன் சொல்றான், நீர் மட்டும் இங்க இருந்திருப்பீர், ஆனால் ஆண்டவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பார். ஒரு அழிலியா சொல்லுங்க. அவிசுவாசம் பேசாத, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்ப. எங்க? வா கல்லறைக்கு போலாம். 4 நாள் ஆச்சு, நாட்சம் எடுக்குமே, அதை பத்தி உனக்கு என்ன கவலை?
வா. அங்க போய் என்ன தெரியுமா சொன்னாரு? பிதாவே, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்க என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எவ்வளவு அழகா பேசுறாரு பாருங்களேன். ஒரு அழிலிய சொல்லுங்க. அவர் 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 தேவகுமார், மனுஷகுமார், அதிகாரம் உள்ள. நினைச்சா என்ன பண்ணலாம்? இப்ப நான் ஜபிக்க போறேன். இப்ப லாசர் உயிரோடு வரப்போறோம். ஒரு நாளும் குரலை உயர்த்தியோ, ஒரு நாளும் மாற்று சிந்தனைகளோ, ஒரு நாளும் வேறு வழிகளையோ இயேசு தெரிந்து கொள்ளவில்லை. ஏன்? அவருக்கு தெரியும், பிதா அனுப்பின அந்த திட்டத்தை நான் நிறைவேற்றி திரும்ப பிதா கிட்ட போகணும். ராமே, அந்த ரங்கத்தில் இருக்கக்கூடாது. நிறைய ஆவிகள் கற்றுக்கொள்ளுங்கள். சுற்றி தெரிகிற ஆவிகள், இளைப்பாற இடம் இல்லாமல். ஒரு ஆமையை சொல்லுங்க. ஒரு வாரம் வரும், ஒரு மாசம் வரும், திரும்ப அப்படியே ஓடும் வரும். இப்படி நிறைய ஆவிகள் நீங்களே பார்த்திருப்பீங்க. சில நேரங்கள் உங்க வாழ்க்கையில கூட ஒரு பயம் இருக்கும், இருள் வரும், சில சில அட்டாக், சில பிசாசு வந்து நம்மளை டச் பண்ண ஆண்டவர் அனுமதிப்பார். அல்லேலூயா. இளைப்பாற இடம் இல்ல. பைபிள் வாசிக்கிறோமே, அநேக பிசாசுகள் துரத்தப்பட்ட வீடு அப்படியே பெருக்கப்பட்டு ஜோடிக்கப்பட்டிருக்கு, பயன்படுத்தப்படவில்லை. அப்ப அந்த பிசாசு வந்து பார்த்து சொல்லுது, தண்ணியிலும் பொல்லாத வேறு பல துர்ராவிகளை கூட்டி கொண்டு வந்து நான் இதுல குடியிருப்பேன் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க, அட சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமே. அப்போ அவன் சொல்றான், நீர் தந்த உம்முடைய ஜனங்களை விசாரிக்க. பாருங்க அந்த வசனத்தை பாருங்களேன். நீர் தந்த ஜனங்களை நான் விசாரிப்பதற்கு எனக்கு நல்ல ஞானம் வேண்டும். நீ தெரிந்து கொண்டதும் ஏராளத்தின எண்ணிக்கைக்கு அடங்காதோ உட்படாத ஒரு ஜனத்தின் நடுவில் இருக்கிற இவங்களை நியாயம் விசாரிக்க, நன்மை தீமை என்ன வகை இருக்க ஞானமுள்ள இருதயத்தை தாரு. நீங்களும் அதிகமா ஜபிக்கணும் அந்த நாட்டில் குடும்பங்கள். ஞானமுள்ள இருதயம். அழிலே சொல்லுங்க. ஆமா, பெண் பிள்ளைகள் வைத்திருக்கிறவங்க, அம்மை பிள்ளைகள் படிக்கிறவங்க, ஆண் பிள்ளைகள், நீ பார்க்கலாம். நம்ம எங்கெங்க தாறுமாற போறோமோ நம்ம வீடுகளில் சில தாறுமாறுகளை அனுப்புவார். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. நம்மளை உணர்த்ததான் அனுப்புறாரு. நம்மளை வெறுக்கவே மாட்டார். மனிதர்கள் வெறுத்துருவாங்க. இன்னைக்கு நான் சொல்ற காலவில்லை, உங்களை என்னையோ தேவன் இந்த சபையில வைத்து 100க்கு அதிகமாய் நேசிக்கிறார். ஒரு அழிலிய சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். அப்ப கற்று தருகிறார். பிசாசு அப்படிதான் பண்ணுவான். நல்ல வளர்கிற பிள்ளைகள் படிக்கணும், ஆனா துன்மார்க்கமாய். ஆமே ஆமே, நம்மளுக்கு தெரியவே கண்டுபிடிக்கவும் முடியாது. கண்டுபிடிக்க ஒரு நாள்ல அப்பதான் எனக்கு தெரியும். அதனால இன்றைக்கு இந்த செய்தியை தருகிறார். ஏதோ விஷயம் அறிந்ததுனால நான் சொல்ல, என் வாழ்க்கையிலும் ஆமே, நான் ஞானமாய் நடக்க, ஞானமாய் பேச, ஞானமாய் உத்தரவு சொல்ல, ஞானமாய் புத்தி சொல்ல, ஆமே, கடிந்து கொள்ளாமல் நான் இருந்தால் கர்த்தர் என் கையில் கணக்கு கேட்பார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? பாருங்க, அழகா சொல்றாரு, விசாரிக்க யாரால ஆகும்? சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டுடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. ஆமே. இப்போ இததான் கேட்டான், வேற எதையும் கேட்கல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு பாரு, எவ்வளவு தாராள மனதுள்ள தேவன். ஆகையினால் 11, தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும், ஆமே, ஐஸ்வர்யத்தை கேளாமலும், உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும், நீ இந்த காரியத்தையே பார்த்து நீங்க படிங்களேன், இந்த காரியத்தையே கேட்டு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியால் நான் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். என்ன செஞ்சுட்டாரு? இப்போ ஞானத்தை கொடுத்துட்டாரு. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கும் போதே திரும்ப சொல்லிட்டு, நீ இதெல்லாம் கேட்காம இதை கேட்டு, எதை கேட்கல? சத்துருக்களை கெட்டு போகணும்னு நினைக்கல. ஒரு அழிலிய சொல்லுங்க. நான் சொல்றது பாருங்க, ரொம்ப ஆழமானது. யார் எப்படி வேணா நம்ம விரோதம் போட்டோம், ஆனா நம்ம அவர்களை வஞ்சிக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டு, ஒரு ஆமைன்னு சொல்லுங்க, நம்மளை நாமே குடும்பங்களை வஞ்சித்துக் கொள்ளுகிறோம். ஒரு அழிலிய சொல்லுங்க. சத்தமா சொல்ல மாட்டீங்க. நான் யாரையோ பழிவாங்க, யாருக்கும் இந்த செய்தி போகணும், இந்த இந்த இங்க இங்க இதெல்லாம் நடந்தது, இப்பெல்லாம் போறாங்க வர, எனக்கு இதை கொடுத்தார், ஊழியத்துல மைக்க கொடுத்த, இதெல்லாம் அந்த ஊழியருக்கு தெரியும். நான் செய்த போதே கர்த்தரை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. அதற்காக தேவன் நம்ம அழைக்கல. அதற்காக நம்ம சின்ன சின்ன ஓட்ட சிந்தனைகளோடு இருக்கிறோம். உங்க உறவுகள் மத்தியிலும் சரி, எனக்கு இது கிடைச்சது அவங்களுக்கு காதுக்கு போகணும் என்கிற எண்ணம், அது தேவ ஆசீர்வாதம் அல்ல. ஒரு ஆமைன்னு சொல்லி இன்னும் சொல்ல போனா, ஐயோ நம்மளை இவ்வளவு உயர்த்தி இருக்க இல்லாத என் மாமனாரோ நாத்தனாரோ சபையில உள்ளவங்களோ, அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, அதனால தெரியாம கொஞ்ச நாள் இருக்கலாம். ஆமைன்னு சொல்லுங்களேன். சொல்ல மாட்டீங்களா? அவங்களுக்கும் கொடுக்கலாம். எது எப்படி என்ன பேசணும், என்ன ஞானத்தை சாலமோன் கேட்கிறான். ஒரு அழிலிய சொல்ல மாட்டீங்களா? நயவஞ்சகத்தோடு நம்ம கிட்ட பழகுவாங்க. அந்த சிந்தையோட வெளியே கண்டுபிடிக்க முடியாது. நம்மளும் ரொம்ப வெகுளியா இருந்து இன்னசென்டா இருந்து எல்லாம் செஞ்சிரும். அது தேவ பார்வைக்கு உகந்ததல்ல, ஊழியன் பார்வைக்கு உகந்ததல்ல. நடப்பது என்ன? குழப்பங்கள், மன சஞ்சலங்கள். நம்ம ஊழியக்காரன் வருத்தப்படும் போது ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? என்ன உயர்த்தி கொள்ள நான் சொல்லல, ஒரு அழிலிய சொல்லுங்க. ஏன்னா நான் கொடுக்கிற ஆலோசனைகளும் அப்படிதான்.
நான் நினைச்சேன் அந்த குடும்பத்தை எது வேணா சொல்லி இருந்திருக்கலாம், சொல்லி அதில் ஒரு பங்கை நான் வாங்கி இருந்திருக்கலாம். எத்தனை லட்சங்களுக்கான பெருமானம் அதுல எனக்கு நீ தசமா கொடுத்தாங்கன்னா அன்றைக்கு 20 லட்சத்துக்கு மேல எனக்கு கிடைச்சிடலாம். 2 கோடினா ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அந்த எண்ணமே கிடையாது, அந்த எண்ணம் கிடையாது. அவங்க வழக்கு போட்டாங்க, நீ வழக்கு போடு, நான் லாயரை வச்சுக்க விடாத சொல்லிருக்கலாம், நீ ஒரு கம்ப்ளைண்ட் கூட சொல்லிக்கலாம். ஆனால் ஒரு நாளும் சொல்ல ஒரு ஆமீன். அவர் முதல் வெளியே அனுப்புன்னு சொன்னேன், ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆமா, அவர் இருந்த காரியம் நடந்திருக்காது, பணம் பிடிங்கி இருப்பாங்க. இதெல்லாம் நீங்க யோசித்து தயவு செய்து சொல்றேன். ஆமே, நம்மளை உயர்த்தும் போது பெருமைகள் அப்படிதான் வரும் நமக்குள்ளே. நிலை உயரும் போது பணிவு கொண்டாள். ஆமே, அவளுக்கு பாரு நான் பாடம் காட்டுறேன் பாரு, அவளுக்கு பாரு நான் தண்ணி காட்டுறேன் பாரு, இவங்களுக்கு பாரு நான் தண்ணி காட்டுறேன், பாசு மூஞ்ச பாரு நான் கறி பூசுறேன், அவங்கள அந்த குடும்பம் இவ இப்படி அவ இப்படி, யாரு வேணா நமக்கு விரோதமா இருக்கட்டும். ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதம் தயவு செய்து நாம் இழந்து போக கூடாது. ஒரு ஆமைன்னு சொல்ல மாட்டேன், ஒத்துக்கிறவன் நல்ல ஒரு அழியிலேயே சொல்லுங்க. நான் அதுல குறியா இருக்கிறவன், நான் ஒரு ஆமை யாக்கோபு போல, ஆமை எத்தன் ஏமாற்றுக்காரன் என்ன வேணா சொன்னாலும் என்னுடைய குறி என்ன, அந்த கூல கொடுத்தாய்களும் சேஷபுத்திர பாகத்தை வாங்க வேண்டும். ஒரு ஆமை ஒரு அழியிலேயே சொல்ல மாட்டீங்களா? ஆமா, அந்த யாக்கோபு சொல்லல சில சிரிக்கிறீங்க, ஆனா அதே யாக்கோபு தான் ஏசப்பாட்ட போய் மன்றாடி என்ன கேட்டான், இன்றைக்கு நீ என்னை ஆசீர்வதித்தவர்களையே போக விட, உன் பேர் என்ன எத்தன் ஒத்துக்கிட்டான். கர்த்தர் அங்க ஆசீர்வதித்தார். அவன் மட்டுமல்ல, இன்றைக்கு இருக்கிற இஸ்ரவேல் தேசம் என்று சொல்லப்படுகிற தேசமும் சரி, நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமீன் சொல்லுங்களேன். இத இப்ப ஆண்டவர் சொல்ற இதோ சொல்லி முடிக்கிறேன். நீ நீடி 11ஆம் வசனம், தேவன் அவனை நோக்கி நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும், அவன் நினைச்சிருந்தா கேட்டுக்குவான், ரொம்ப வருஷம் வாழணும். அந்த ஒருத்தி என்ன பேசிட்டா, அந்த ஒரு குடும்பம் அவங்க முன்னாடி நான் பயங்கரமா அப்படி இறங்கணும். அவன் டிப்டாப்பா இருக்கணும், கோட் ஷூட் எல்லாம் போட்டு 150 வருஷம் வாழணும். அவங்க செத்து போறதை பார்க்கணும். அப்படி நீடித்த நாளை கேட்கல. 2வது ஐஸ்வர்யத்தை கேட்கல. ஆமென். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அவங்க போட்டிருக்கா பாரு, இவன் போட்டிருக்கான், நான் போடுறேன் பாரு, இந்த தடவை நிக்க போறேன் சர்ச்சில், இந்த வாரம் பிரசவம் பண்ண போறேன் பாரு, அந்த கோட்டு சூட்டு அவ போட்டு அப்படியே மினுக்கணும், அப்படியே போறா வரா பாரு அப்படின்னு எல்லாம் ஆட்கள் வருவாங்க உங்ககிட்ட சொல்ல. நீங்க நல்லவங்க தான், ஆனா ஆட்கள் கூட இருக்கும், நம்ப மாட்டேங்க. பாத்தியா பாத்தியாக்கா அப்படிம்பாங்க. இது மைண்ட் சும்மா இருக்காது, புத்தி. ஆமா இல்ல சொன்னாங்கல்ல, அங்கதான் வைக்கிறான் சூனியத்தை வைக்கிறான். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். திறந்த மனதோடு வெகுளி ஆண்டவர் மட்டும் தேடுகிற பிள்ளைகள் என்ன கேட்கிறான் பாருங்க, திறந்த மனதோடு சொல்றான், ஆண்டவரே நீங்க கொடுத்த இந்த ஜனங்கள் நான் விசாரிக்க ஞானம் வேணும். ஆமே, ஆண்டவர் சொல்றாரு, ரொம்ப இது எனக்கு பிடிச்சிருக்குப்பா. ஏன் ரொம்ப நாள் வாழணும்னு கேட்கல, பணம் நிறைய வேணும்னு கேட்கல. அடுத்து சொல்றாரு, சத்துருக்களின் புராணனை கேட்காமல். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். அழிலையா சொல்ல மாட்டீங்க. அவங்கள சொல்ல, பெண்கள் எவ்வளவு பரிசா வெளியே எங்க வீட்டுல எல்லாம் அப்படி இருப்பாங்க பரிசா, ஆனா அவங்களுடைய சத்தம் பேச்சலங்க தான் அவங்க கூட அப்படி அந்த இப்படி தூக்கி சொருவாங்கல்ல, அது என்னால பண்ண முடியாது. அதை பண்ணிட்டு நான் கேட்டிருக்கேன், நான் இல்லைன்னு நினைச்சிட்டு நான் கேட்டிருக்கேன். அந்த சில வார்த்தைகள் நான் ஒரு அழிலையே சொல்லுங்க. சத்தம் அவர் பாதிக்கப்பட்டவங்க காமிக்கும் போது அந்த சத்தத்துக்கு அவ என்ன அவ பெரியவ அப்படின்னு பேரை சொல்லி, அப்ப எனக்கு உள்ள ஒரு ஷாக்கு. ஐயோ என்னடா இது, இப்படிதான் நினைச்சேன். ஐயோன்னு உண்மை. ஐயோ ஐயோ சர்ச்சை நடத்தும் என்னடா இது அப்படின்னு நான் உண்மையா நினைச்சேன். வழிபடுத்துன்னு சொல்லுகிறவர் ஆமேன்னு சொல்லுங்க. வேண்டாம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்துருக்களினுடைய ஜீவனை கூட கேட்கலையாம. அடுத்து பாருங்க, நியாயம் விசாரிக்க ஏற்ற ஞானத்தை கொடுக்கும்படி கர்த்தரிடத்தில் அவன் கேட்டான். ஆமே, இப்ப மைண்ட் வேற எங்கேயோ போயிடுச்சோ, யாரு என்னன்னு அது இல்லை. நான் பொதுவா எல்லாம் சிரிக்கிறீங்க, உண்மைதான் போல, பின்னாடியும் சிரிக்கிறீங்க. நான் உண்மையா சொன்னதெல்லாம் ஒரு கற்பனை தான். ஒரு அடியிலேயே சொல்லுங்களேன். அப்படியே வலையை போடாதீங்க. முதல் மீன் வலை திருப்பாடு தான் போடணும். டக்குன்னு போட்டா சென்னில் அது மாட்டிக்கும், அது ரொம்ப வீக்கான மீன். ஆமா ஆமா அப்படிங்க, எதுவுமே கிடையாது. நான் இங்க இருந்தே சொல்லிட்டேன், இது பிரசங்கத்துல ஆண்டவர் என்னோட பேசுவார். ஆமே, அதான் என்னையும் சொன்னேன். நான் சொன்னேன், அதனாலதான் நான் தூண்டி விட்டு அவங்களோட குளிர் காய்ந்தா இன்றைக்கு காயலாம். கார் வச்சிருக்கிறாங்க, பணம் இருக்கு, அடிக்கடி ஊருக்கு போறாங்க, கூப்பிடுவாங்க, அடிக்கடி கூப்பிடுவாங்க, நல்ல ஹோட்டல் போவாங்க, போலாம். ஆனா நான் சொன்னது வேண்டாம், அவங்க பேசிட்டு போறாங்க. முடிவு என்ன பாருங்க, முடிவு என்ன இல்லை, அந்த குடும்பமே ஆமே தன் மகன் கர்த்தருக்குள் இருப்பதுமே சந்தோஷப்படுறாங்க. ஒரு அழியிலே சொல்ல மாட்டீங்களா? அவை அருமையான கர்த்தருக்குள்ளே நியாயம் விசாரிக்க ஏற்ற ஞானத்தை வேண்டிக் கொண்டபடினால் உன் வார்த்தைகளின்படி செய்த. கவனிங்க, ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை நீ கேட்டது போல தன்னை ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி பணம் அல்ல. சத்துருக்களுக்கு முன்னாடி அப்படியே ஆமே உயர்ந்து இருக்கணும், ஜிங் ஜிங்னு இருக்கணும், நல்ல ஊழி அப்படியே நிக்கணும், கம்பீரம். 56 இன்ச்சுன்னு வெளிநாட்டுக்கு போறாருல, இந்தியாவில எத்தனை நாள் இருக்காருன்னு தெரியல, அந்த மாதிரி நானும் இருக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் அல்ல. அருமையான கத்து, நான் பணிவா கேட்டுக்கிறேன், உங்கள் இருதயத்தில் அது வேண்டாம். விதைக்கிறவரோடு சேராதிருங்க,
அந்த எண்ணத்தை விதைக்கிறவள் சேராதீர்கள். அன்றைக்கு அந்த பிரதர் பேசல, நானும் பேச மாட்டேன். அந்த சிஸ்டர், நானும் பேச மாட்டேன். இதை போய் அங்க வேண்டாம். நம்ம வாழ்க்கை நேரடியா பாருங்க. ஐயாவை எடுத்துக்கோங்க. நான் பிள்ளாட்டுக்கு சொல்ல, எத்தனை பாடுகள், எத்தனை கஷ்டங்கள். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். நம்ம யாராலையும் அது செய்ய முடியாது. தேவ கிருபை தான். ஒரு அழியிலே சொல்ல, இப்ப கூட ஹாஸ்பிட்டல் தான் இருக்காங்க, ஐசியூல தான் இருக்காங்க. ஒரு அழியிலே சொல்ல மாட்டீங்க. இதுக்கு இடையில தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறாங்கன்னா ஒரு ஆமைன்னு சொல்லுவேன். வேறு எண்ணங்களுக்கு இடமில்லை, சிந்தனைகளுக்கு இடமில்லை. என் தேவன், என் சபை, என் குடும்பம், என் பக்தி. ஆமே, சபைக்கு முடிஞ்சா உதவி செய்வேன். ஆமே, வருவேன், ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் நல்லவர். ஆமே, இதை நான் சொல்லி முடிக்கிறேன். உன் வார்த்தைகளின்படி செய்தே ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்து, இதுல உனக்கு சரியானவன். எவ்வளவு அழகா சொல்ற பாருங்க. எடுத்தோடனே பணம் கிணம் கேட்டிருந்தானா இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்துக்க மாட்டார். கொடுத்துட்டு கேயாசி போல அவன் ஒரு குஷ்டத்தை அவன் நெற்றியில அவன் அந்த குஷ்டம் உண்டானது போல கேயாசி உணர்ந்தது போல உணர வச்சிருப்பார். ஆனா சாலோமோன் கேட்டது, ஆண்டவரே நீ என்னை இந்த ராஜஸ்தானத்துக்கு உயர்த்தி இருக்கிறீர் ஆண்டவரே. என் தகப்பனுக்கு அடுத்து தாவீதுக்கு வாக்கு பண்ணாரு, உன் வீட்டாரில் உன் சந்ததியில் இந்த சிம்மாசனத்தில் அமராதவர்கள் ஒருவர் இருக்க மாட்டார்கள். உன் சந்ததியில் ஒருவர் இந்த சிங்காசனத்தை அலங்கரித்துக் கொண்டே இருப்பார்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். தலைமுறைகள் ஆளும் என்று சொன்னார் தாவீதுக்கு. அந்த தலைமுறை தான் அடுத்த தலைமுறை சாலமோன். அந்த தாவீதின் தலைமுறையில பிறந்தவர் இயேசு. இன்றைக்கு இயேசு இந்த பூமியை ஆளுகிறார். ஒரு ஆமே. நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் ஒரு நன்றி சொல்ல மாட்டேன். நல்ல உற்சாகமா அந்த இயேசு இன்றைக்கு உங்களுக்கு நியாயம் செய்வார். நாங்க சில விஷயத்துக்கு அழைச்சிட்டு இருக்கிறோம். கர்த்தர் அற்புதம் செய்வார் நிச்சயமா. ஒரு ஆமே. தாவீதுக்கு வாக்கு பண்ணினார், நல் வார்த்தைகள் ஒன்று தவறுவதில்லை என்று சொன்னார். உன் தலைமுறைகள் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் என்று சொன்னார். தாவீதுக்கு அடுத்து சாலமன் தான். சாலமனுக்கு அப்புறம் தலைமுறைகள் வந்தது. நம்ம பார்க்கிறோம். ரூத் புஸ்தகம், எஸ்தர் புஸ்தகம் ஒவ்வொன்றை பார்த்து மத்தேயு 1ஆம் அதிகாரம் 14 வசனம் முதல் இயேசு கிறிஸ்துவின் ஜனன விவரமானது, the biography of Jesus, ஆண்டவருடைய ஹிஸ்டரி என்ன சொல்லுது? தாவீதின் குமாரன். ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்களேன். இந்த இயேசுவின் ராஜ்யம் முடியாது. பயந்து போகாதீங்க. எலெக்ஷன் வரலாம், கட்சிகள் வரலாம். தயவு செய்து சொல்றேன், நீ கிறிஸ்தவனா இருக்கிறது வெறும் கிறிஸ்தவன் நினைச்சு போகாதீங்க. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் தான் இந்த உலகத்துல ஒரே ஒரு ராஜா. ஒரு ஆமே. வெளிப்படுத்துற விசேஷம் சொல்லுது, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். ஒரு ஆமே. மற்ற எந்த தெய்வங்களையும் நம்ம சொல்ல முடியுமா? நான் முன்னாடி அப்படிதான் இருந்தேன். ஒரு அலிலியோ சொல்லுங்க, எங்க நின்று சொல்ல வழிபாடு அவ்வளவுதான், அர்ச்சனை பூஜை அவ்வளவுதான். அந்த பேரை சொல்லி பயந்துட்டு கண்ணை குத்திட்டு ஓடுகிற கூட்டம் தான். ஆனா இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இயேசு இந்த உலகத்தின் ராஜாவா இருக்கிறார். நீங்க நம்மனால நம்பாட்டி, he is going to come back again. திரும்ப வரப்போகிறார், நியாயம் தீர்க்க போகிறார். ஆமே. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், அன்பு பாருங்கள், பிள்ளைகளுக்கு பரலோக ராஜ்ய சொர்க்கத்தை தேவன் தர வல்லவராய் இருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அந்த தேவனை தான் நீங்க ஆராதிக்கிறீங்க. ஒரு அலிலியோ சொல்லுங்க. நான் இந்த குழந்தையெல்லாம் நேத்து நான் வீட்டுக்கு வந்தாங்க, அம்மைய கனப்படுத்தும்படி வந்தாங்க. நான் உண்மையிலுமே முடிவு அந்த ஜெபம் நான் அழுதேன் எனக்குள்ள. நான் பெருமைக்கா சொல்ல, அவர் ஏதோ கொடுப்பாருங்களா. ஒரு அழிலே சொல்லுங்களேன், கண்கள்ல கண்ணீர் உண்மையாகவே. ஏன்னா சுகவீனங்கள், பலவீனங்கள், குடும்பத்துல போராட்டங்கள் எத்தனையோ, ஒரு தம்பியின் மரணம், இதற்கு மத்தியும் அந்த குடும்ப கர்த்தருக்குள்ள வருவதற்கு நம்ம எவ்வளவு ஜெபம் பண்ணிருப்போம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஐயா, இந்த உலகமே வேணான்னு சொல்லி மருந்து மாத்திரை வாங்க போனதை நான் நினைச்சேன். ஆனாலும் பாருங்க, கர்த்தர் நல்ல பூர்ண ஆயுசோடு சபையில வராதவங்க கிடையாது, ஒரு சிலரை தவிர. முடியாதனாலே எல்லாரும் போய் அடக்கம் பண்ண. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய பிள்ளைகள், சந்ததிகள். ஒரு அலையிலேயே சொல்ல மாட்டீங்களா? நல்ல ஒரு பேரனை கொடுத்திருக்க, பேத்திகளை கொடுத்திருக்கிறா, பேரனுக்கு திருமணமாயிருக்கு. ஒரு அலையிலேயே சொல்லுங்க. எவ்வளவு நல்ல தேவன். அப்படி எழும்பி நிக்கலாமா? அல்லேலூயா. நீ கேளாத ஐஸ்வரியத்தையும் ஆயுசையும் உனக்கு கொடுத்த. அல்லேலூயா. உனக்கு முன்னும் பின்னும் எப்படிப்பட்ட ஐஸ்வர்யவான் இருப்பதில்லை என்று, எழும்புவதில்லை என்று சொல்லி கேளாத ஐஸ்வர்யத்தின் மகிமை உனக்கு தந்தேன். அடுத்தது நான் சொல்லி முடிக்கிற, உனக்கு இருக்கிற இந்த நாட்களிலே உனக்கு சரியான ஒரு ராஜா, ஆமே, உனக்கு சமமான ஒரு ராஜா இனி இருப்பதில்லை. கைகளை உயர்த்தலாமா? அது உன் குடும்பத்திலே, உன்னுடைய வேலை ஸ்தலத்திலே, ஆமே, உனக்கு சமமானவன், ஆமே, உன்னை போல், ஆமே, ஞானமுள்ளவன் ஒருவன் இருக்க போவதில்லை. இத பிசாசு கெடுப்பான மாட்டானா? நிச்சயம் கெடுப்பான். அல்லேலூயா. சின்ன சின்ன பிரச்சனை, சின்ன சின்ன உலக காரியங்களுக்காக பிள்ளைகளை நம்ம கெடுத்து, ஆமென், அல்லேலூயா, பிள்ளைகளுக்கும் விஷத்தை ஊட்டுவது போல நம்முடைய பேச்சு, நம்முடைய பார்வை, மற்றவர்களை பேசும்போது அவர்களும் அந்த காதுல வாங்குறாங்க. அவங்களும் அந்த நபர்களை பார்க்கும்போது பிரைஸ் எல்லாம் கூட சொல்லாம, ஆமென். இன்றைக்கு உலகம் முழுவதும் இப்படிப்பட்ட பிசாசு விதைகளை உயர்த்தி கொண்டிருக்கிறான். அவை கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு நன்றி, இந்த காலை வேளையிலோ நீர் என்னை வெறுக்கவில்லை,
நீ என்னை தள்ளாட விடவில்லை. அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி எலிசபெத் அம்மாவுக்காக ஒரு முறை நல்ல சத்தமா பின்னாடி இருக்கிற எல்லாரும் ஒரு முறை சொல்லாம எலிசபெத் அம்மா சொல்லுங்க பாப்போம். ஒரே ஒரு முறை தயவு செய்தாமே தேவ சித்த நிறைவேறும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிற அலைச்சலை அறிந்திருக்கிற ஆண்டவர் ஓ மேன்மையான காரியத்தை இந்த நாள் நீ செய்ய போகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா. எங்க ஐயாவுக்கு நல்ல பலனை தாரும் அப்பா, பலனை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரே ஒரு முறை ஆண்டவர் சமூகத்தில் எல்லாமே சாலமோனை மனதில் கொண்டு வாங்க. அவன் கேட்டதை மனதில் கொண்டு வாங்க. அவன் ஜெபத்தை மனதில் கொண்டு வாங்க. எதை கேட்டான் ஆண்டவர் எதை கேட்கலன்னு சொன்னாரு. ஆகவே நீ இதை கேட்டதினாலே ஓ நீ கேளாதையும் கொடுப்பே. இன்னைக்கு சொல்லுகிற சபைக்குள் வந்திருக்கிற உங்கள ஆமே நீ விசுவாசித்தால் நீ கேட்காதையும் தேவன் கொடுக்க போகிறார். நல்ல கரங்களை தட்டி இது ஏதோ பிரசங்கம் அல்ல, தேவன் வார்த்தையை அனுப்பி ஆமை கேளாததையும் கொடுக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி. என்னுடைய பிரையாரிட்டி ஐஸ்வர்யம் அல்ல, என்னுடைய முன்னுரிமை ஆமை சத்துருக்கள் பழி வாங்குவது அல்ல, என்னை பேசினவர்கள் விழுந்து போவதை காண வேண்டும் என்பது அல்ல, ஒரு பேச்சுக்கு பல அவதூறுகளை பரப்புறேன் அதெல்லாம் மன்னிச்சிடுங்க ஆண்டவரே, என்ன மன்னிச்சிடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாழ்க்கை பாதிக்கப்படுகிற அளவுக்கு அவதூறுகளை பரப்பும்படி சத்துரு சிலர் எழும்புவான். இன்னைக்கு சொல்லுங்க ஆண்டவரே, அநேக முறை நாங்களும் அயோக்கியமானதே ஆண்டவரை நாங்கள் நாடி இருக்கிறோம், அயோக்கியமானதை செய்திருக்கிறோம். ஒரு விஷயம் எங்களை மன்னிச்சு ஆமே. யாரெல்லாம் உண்மையா நம்ம ஜெபிக்கிறோமோ இந்த நாட்கள்ல யோபு சொல்லுகிறான் எனக்கு உபதேசம் பண்ணுங்கள். அல்லேலூயா. நான் எதில் தவறினேனோ அதை எனக்கு சுட்டி காண்பீங்கள். ஆமென். யோபு சொல்லுகிறார் நான் எதில் தவறினேனோ அதை எனக்கு சுட்டி காண்பீங்கள். அல்லேலூயா. யோபு 6:24 எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமா இருப்பேன், நான் எதில் தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. ஒரு சில உண்மையா நீங்க ஒப்பு கொடுக்கிறீங்க, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போனது. ஆமே. கண்ணீரோடு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 நன்றி. எங்கள் ஞானத்தில் ஆவிக்குரிய ஞானத்தில் ஜனங்களை வேறு பிரித்து இந்த வாழ்க்கை தொடர் ஓட்டம் ஓட கிருப 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 கிருப. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஞானத்தை கேட்டான், நல்ல இருதயத்தை கேட்டான். கர்த்தர் சொன்னாரு அதையும் கொடுத்த, நீ கேட்காத ஐஸ்வர்யம் மகிமை நீடித்த நாள் இன்றைக்கு உங்களுக்கு அதை தருகிறார். ஆமே. நான் யாருன்னு பேர் சொல்ல விரும்பல, ஆண்டவர் சொல்ல ஆமே என்ன எனக்குள்ள ஏவினாலோ நல்ல கரங்களை உயர்த்தி உங்கள் அத்தனை பேரையும் சபைக்குள்ள இருக்கிறவங்களை ஆமே ஐஸ்வர்யத்தாலும் கனத்தாலும் மகிமையாலும் நிரப்புகிறார். ஆமென் 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 ஆமென். சில குடும்பங்களில் இருந்து ஆமென் ஒரு பெரிய இருள் விலகி போகிறதை நான் பார்க்கிறேன். ஒரு காண்டா மிருகம் உங்களுக்கு தெரியும், 2 கால்ல நடந்து வரும்ல, டெடி பேர் பார்த்திருப்பீங்க இல்ல, அது உதாரணமா நான் சொல்றேன். அது போல சில இருள் விலகுகிறதை நான் பார்க்கிறேன். இதுவரை நீ இடம் கொடுத்த சூழ்நிலைகள் அது உள்ள இருந்தது, இன்றைக்கு அந்த கட்டுகள் நான் உடைத்து அல்லேலூயா தேவன் மகிமையான காரியங்களை உங்க வாழ்க்கையில நீ கேளாதது ஆமென் 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 அல்லேலூயா உன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆயுசையும் கொடுத்து கர்த்தர் உங்களை நல்ல கரங்களை தட்டி நல்ல உற்சாகமா ஹல்லேலூயா 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 உம்மை துதிக்கிறோம் 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 ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லும் நீர்தானே என் துணையானி என் கேடகமுமானி. சொல்லுங்க. நீர்தானே என் துணையானி என் கேடகமுமானி என்னை ஆசீர்வதிப்பவரே ஆசீர்வதிப்பவரே. கைகளை உயர்த்தி சொல்லாம ஆசீர்வதிக்கிற தேவன் அவர் ஒருவர் தான். ஆமே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்கிறவரே உமக்கு நன்றி நன்றி. நன்றியோடு நாங்க துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். கைகளை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். சத்தமா பாடலாமா? கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.